ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த மாதிரி ரோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி டார்க் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கங்கா பிராண்டோட த்ரெட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் செயின் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 45 செயின்ஸ் வந்து போட போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு 3 டைப் ஆஃப் பண்ணலாம். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 35 செயின்ஸ் போட்டும் பண்ணலாம், 55 செயின்ஸ் போட்டும் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 45 செயின்ஸ் போட்டு பண்ண போகிறேன். ஸோ 45 செயின்ஸ் போட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 45 செயின்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டேன் சேம் ஸ்டிச்சில். அதுக்கப்புறமா ஒரு 4 செயின்ஸ் போடுறேன். 4 செயின்ஸ் போட்டுட்டு கீழே ஃபவுண்டேஷன் செயினில் வந்துட்டு ஒரு 4 செயின்ஸை நம்ம விட்டுறணும். 4 செயின்ஸை விட்டதுக்கப்புறமா அந்த செயினில் 4th செயினில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போடுறோம். ஸோ சேம் செயின்லேயே வந்து இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 4 செயின் போடணும். அதை வந்து கீழே ஃபவுண்டேஷன் செயினில் இருக்க 4 செயின்க்கு அப்புறமா போடணும். அந்த சேம் செயின்லையே வந்துட்டு 2 தடவை டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம போட்டிருக்க 45 செயின்ஸ்லேயுமே வந்து நம்ம மாற்றி மாற்றி போட போகிறோம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 செயின் போட்டுக்கிறேன். 2 செயின் போட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம 10 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போடணும். நீங்கள் வந்து போடுறப்போ கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தள்ளி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களால் 10 டபுள் க்ரோஷே போட முடியும். ஸோ அந்தளவுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து நல்லா கர்வாக கிடைக்கும். நம்மளுக்கு இடம் இல்லை, இதுவே போதும், 6 போட்டால் போதும், 7 போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கர்வ் ஷேப் வந்து வராது. ஸோ நல்லா தள்ளி விட்டு அதுக்கப்புறம் 10 டபுள் க்ரோஷே போட்டிங்கன்னா அந்த கர்வ் ஷேப் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம 2 தடவை டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஓகேவா? அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இது கர்வாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எண்ணி பார்த்துக்கணும் 10 இருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி தள்ளி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதில் வந்து நான் இன்னும் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் நல்லா கிடைக்கும். அதில் வந்து 10 டபுள் க்ரோஷே தாராளமாக போட முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து 10 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா அந்த கீழே இருக்க 2 டபுள் க்ரோஷேயில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். எல்லா கேப்லையுமே வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டோன்னே அகைன் அடுத்த கேப்பில் வந்து நம்ம 10 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு எல்லா கேப்லையுமே. இப்போ நம்ம யானை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் நீளமாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரோஸை வந்து ரொட்டேட் பண்ணுறப்ப
ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம சீல் பண்ணுறதுக்கு இதுக்காக தேவைப்படும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ரோஸை மட்டும் எப்படி அதாவது ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரோஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு இது ரோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கிளிப்பு மேலே வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு கீச்செயின் மாதிரி பண்ண போகிறீங்க, அந்த மாதிரினா நம்மளோட விஷ் தான், எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த ரோஸை வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி ரொட்டேட் பண்ணணுங்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோஸ்க்கு வந்துட்டு நம்ம லீஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறதுனால அதுக்கு லீஃப் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அந்த லீஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபவுண்டேஷன் செயின் வந்து ஒரு 10 செயின்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 10 செயின்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து லீஃப் பண்ணுறதுக்கு இந்த மெட்டல் வயர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வயரை வந்து பேஸாக வச்சு தான் நான் லீஃப் வந்து போட போகிறேன். ஸோ நம்ம இந்த வயர் யூஸ் பண்ணும்போது தான் லீஃப் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நல்லா ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக வந்து நான் இந்த வயரை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ அந்த வயரை வந்து நம்ம கீழே பேஸாக வச்சுட்டு சேர்த்து தான் போடணும். போடுறப்ப ஒவ்வொரு தடவை நம்ம செயின் போடுறப்பையும் அந்த வயரோட சேர்த்து போடணும். ஸோ இப்போ அடுத்த இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஸோ இப்போ அடுத்து வந்து நான் 4 டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ அந்த இன்னொரு ஆஃப் வயர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு 4 டபுள் க்ரோஷே போட போகிறேன் அடுத்தடுத்து 4 செயின்ஸில். ஸோ இந்த மெட்டல் வயர் எடுக்கும்போது கொஞ்சம் லென்த்து கூட எடுத்துக்கோங்க. நம்ம அப்போ தான் வந்து அதுவும் சேர்த்து போட்டு நம்ம அந்த ஸ்டிக்கோடு அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ இப்போ 4 டபுள் க்ரோஷே போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் அகெயின் வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து அந்த ஃபஸ்ட்டு செயினில் போட்டு எடுத்துகிட்டு அகைன் இந்த லீஃபை வந்து டேர்ன் பண்ணி நான் வந்து
இந்த நம்ம இப்போ போட்ட பேட்டர்னே வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, மறுபடியும் 4 டபுள் க்ரோஷே, அகைன் வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே பேட்டர்னையே வந்து நான் மறுபடியும் ஆப்போசிட் சைடு வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருச்சு லீஃப் வந்து. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரிலாம் நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம், இந்த ஒயர் பேஸாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பேஸ் ஒயர் கொடுக்குறோம். ஸோ இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் தான் நம்ம கீழே இருக்க அந்த வயரை வந்து நம்ம ஹைட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் இப்போ சும்மா வந்து ரேப் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி ரேப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம வந்து ஸ்டிக்கில் அட்டாச் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பேக்கில் இருக்க எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் கொடுத்து வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு சீல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ள மெட்டல் தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு கொக்கி மாதிரி ஒரு பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த ரோஸை வந்து இது ஹோல்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக்கை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து அப்படியே சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷேப் வந்து நல்லா அழகாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக நம்ம வந்து ரோஸை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நான் ஒவ்வொரு பெட்டல் வந்து ஃபோல்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் வந்து ஹாட் க்ளூ கன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் நல்லா இவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கிது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு லீஃப் வந்து இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் இறக்கி கூட வச்சுக்கலாம். எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும்னு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையுமே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த த்ரெட்டை வந்து க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து வச்சு நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே ரொட்டேட் பண்ணிவிட்டு அகைன் இந்த லீஃபையும் அட்டாச் பண்ணி மறுபடியும் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ எண்டு வரைக்குமே ரொட்டேட் பண்ணி ஹாட் க்ளூ கன் வச்சு நம்ம சீல் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகான ரோஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் கிஃப்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.